என்ன நம்ம பொண்டாட்டிக்கு மூஞ்செல்லாம் தொங்கி போயிருக்கு. அது எப்பவுமே ஒரே மாதிரி தானே இருக்கும். இப்போ நான் புதுசா சரி என்னன்னு கேட்போம். அனிமா, அனி பேபி, என்ன சொல்லுங்க. ஏன்டாம்மா ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்க? டிவி போட்டு பார்க்க வேண்டியதானே, இல்ல போனுக்குன்னு வச்சு நோண்ட வேண்டியதானே? எதுக்குடா அம்மா ஒரு மாதிரியா இருக்க? சொல்லு பாப்போம். அத்தான் கிட்ட சொல்லுடி. போங்க, எல்லாம் உங்களால தான், வேற என்ன? என்னாலயா? என்னடாம்மா சொல்ற? ஆமா, நேத்திக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சினிமாக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. கூட்டிட்டு போனீங்களா? நீங்க சினிமாக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி அந்த ராணிகா கிட்ட போய் சொன்னேன். அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்க புருஷன் முன்னாடி நமக்கு முன்னாடி போயிட்டாங்க. அதான் சொல்றது. சொன்னது நானு, சினிமா பார்த்துட்டு வந்தது அவங்க. தெரியுமா? உங்களால எனக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. எப்பனா நீங்க சினிமாக்கு என்ன கூட்டிட்டு போயிருக்கீங்களா? கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க தவிர ஆனா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. அதான் சோகமா உட்காந்துருக்கேன். வாயிலே உடுக்கடிச்சது போதும். என்ன விஷயம் சொல்லுங்க. அனிதா, அனிக்குட்டி, இங்க பாருடா. சொல்லு, இப்போ நான் என்ன செய்யணும்? அதுபடி நடந்துக்கிறேன். சொல்லு. சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போகல அவ்வளவுதானே? சினிமாவுக்கு கூட்டிட்டு போறான், போதுமா? அப்படியா? ஏங்க அந்த ராணி அக்கா இப்போ வருவாங்க. அவங்க முன்னாடி அதுவும் அவங்க காதல் விழுற மாதிரி சினிமாவுக்கு போலாமான்னு கத்தி சொல்லணும். சொல்றீங்களா? சொல்லுங்க. ஏய் இருமுறை பாரு. முதல்ல போய் தண்ணி குடிச்சிட்டு வா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோ. போ, மாமா கிட்ட சொல்லிட்டு இல்லையா, நான் முடிச்சு வைக்கிறேன். போமா, போய் தண்ணி குடிச்சிட்டு வா. சரிங்க. நாட்டி கேர்ள். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. போவோம் என்ன செய்யறத பாப்போம். சினிமாக்கு போறோம். அச்சோ, என்னங்க ஆச்சு? ஏங்க இப்படி கிடைக்கீங்க? அனிதா, உன் ஃப்ரெண்டு ராணி உன் அளவுக்கு இல்ல, தெரியுமா? ஏன் அவ கொஞ்சம் பூசினாப்ல இருப்பா? என்ன விஷயம்? நீ சொன்ன மாதிரி அவளை சினிமாவுக்கு கூப்பிட்டேனா அவ வரவே இல்லை. நீ வேற சொன்னியா காதல விழுற மாதிரி கூப்பிடுன்னு சொல்லி கத்தி காது கிட்ட நின்று கத்தி கூப்பிட்டு பார்த்தா அப்பவும் அவ வரவே இல்லை. அவ வேற என்ன கோவத்துல இருந்தான்னு தெரியல, போட்டு அந்த அடி அடிச்சிட்டா. அவ மட்டும் அடிச்சா பரவாயில்ல, அவன் புருஷனும் போட்டு என்ன அடிச்சிட்டான், தெரியுமா? அதுக்கு தான் சொல்றது அவங்களெல்லாம் சினிமாவுக்கு கூப்பிடுறது வேணான்னு சொல்லி. எது சினிமாவுக்கு ராணி அக்காவை கூப்பியா? அவ மட்டும் அடிச்சானா அவன் புருஷனும் சேர்ந்து அடிச்சானா? 2 பேர் சேர்ந்து தான் அடிச்சாங்க. மனசாட்சியே இல்லாம அடிச்சாங்க, தெரியுமா? நீ ஏன் அடிய பார்த்து தெரியல? வாங்கிக்க சாவு. ஐயோ அம்மா, அனிதா ஏன் ஐயா அனிதா விட்டுமா நீ சொன்னதன போல அவளே கூப்பிட்டுருக்கான். மூஞ்சி முகர கட்டிய சாவு. ஐயோ நச்சத்த.